இந்த நாம் தமிழர் கட்சி இருக்காங்கல்ல, இப்போ குறைஞ்சதாக அந்த ஒரு 2-3 மீட்டிங் இப்போ இடையில போட்டாங்க. அவங்க என்ன நோக்கத்துக்காக மீட்டிங் போகிறவங்க என்றைக்குமே அந்த நோக்கத்தை பற்றி அவங்க மீட்டிங்கில் பேசுனது கிடையாதுன்னு வச்சுக்க, அது வேறு விஷயம். அது குறிப்பாக இந்த விஜய் அண்ணா கட்சி தொடங்கி 3 வருஷத்துக்கு அப்புறம் இப்போது தருதலைங்க, தற்குறிங்க, முட்டா பசங்க, சரி இதெல்லாம் யாரடா சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ஓட்டு போட்டவங்க யாருக்கு? டிவிக்கு ஓட்டு போட்டவங்கன்னா தருதலைங்களாம், முட்டா பசங்களாம், தற்குறிங்களாம். சரி ஓகே, சரி இவங்களுக்கு ஓட்டு போட்டவங்களாம் யாரா அப்படின்னு பார்த்தா, நாசா விஞ்ஞானிகள், இஸ்ரோ விஞ்ஞானிகள், டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ். ஒருத்தர் கூட இப்போ டிவிகேக்கு ஓட்டு போட்ட ஒருத்தர் கூட ஒரு காலத்தில் இவங்களுக்கு ஓட்டு போட்டதே கிடையாது. அதே இங்கே இருக்கிற கட்சிகளுக்கு ஓட்டு போட்டவங்களே கிடையாது. ஆனால் டிவிகேக்கு ஓட்டு போட்ட ஒரே காரணத்தினால இவங்க எல்லாம் வந்து தற்கொலைகளாகவும் முட்டாளாகவும் அறிவில்லாத கூட்டமாகவும் மாறிட்டாங்க. நாம் தமிழர் இப்போ கிடையாது, இன்னும் எத்தனை வருஷமானாலும் அவங்களால ஜெயிக்க முடியாது, ஒரு வெற்றியை பதிவு பண்ண முடியாது. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தன்னை சுய பரிசோதனை செஞ்சுக்காமல் இருக்கிறது தான். தான் ஏன் தோக்குறோம், நம்ம மேடையில் என்ன பேசுகிறோம், காலையில் என்ன பேசணும், சாயந்தரம் என்ன பேசணும், 2 நாள் கழிச்சு அதே விஷயத்தை என்ன பேசுகிறோம் அப்படின்றத புரிஞ்சிக்காமல் ஏறுற மேடையிலலாம் வன்மத்தை மட்டுமே கக்கிக்கிட்டு இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா இருக்கிறதும் பிடிங்கின்னு போயிடும். உங்களெல்லாம் ஒரு ஆளாகவே மதிக்கலை அவர். உன் பேரை சொல்கிறது அவருக்கு அது தேவையில்லாத டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிறாரு. நீ எதுக்கு ஏறுற மேடையிலலாம் மூச்சு வாங்க கத்தின்னு கிடக்குற? போய் நல்ல ஒரு டாக்டரை வச்சு பாரு.